எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு இல்லாத மனுஷனே கிடையாது. தைராய்டு என்பது தைராய்டு TSH கூடினால் பெரும்பாலோர்களுக்கு பவளம் இருக்கிறது. அது கடலிலே வாழ்கிற ஒரு உயிரி. அந்த கடலிலே வாழ்கிற உயிரியிலே அந்த உடம்பில் இந்த விபரீத கரணியாசனா வித் சரல் மத்யாசனா அண்டு இந்த வீனஸ் மவுண்ட் ஸ்டிமுலேஷன் இந்த பயிற்சி அடைஞ்சதும் ஒவ்வொரு மாதமும் அந்த எந்த மருத்துவத்துக்கும் நம்ம எதிரி இல்லை. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இப்படி ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்குரிய வகையிலே அந்த பயிற்சி, அந்த ஆசனம், இந்த இரண்டையும் சேர்த்து காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில தைராய்டுனால நிறைய பேர் அவதிப்படுறாங்க. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு மாத்திரையோட தொடங்கக்கூடிய எத்தனையோ பேரை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தைராய்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல இருக்கா சார்? வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு இல்லாத மனுஷனே கிடையாது. தைராய்டு என்பது ஒரு சுரப்பி. அது எல்லாருக்கும் தான் இருக்கிறது. அதை ஷார்ட்டாக எனக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறது, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறது என்று சொல்லுவதுக்கு பதிலாக எனக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பு வரும். தைராய்டு இல்லாத யாருமே கிடையாதுப்பா, எல்லாருக்கும் தான் தைராய்டு இருக்கும். அளவு தான் வித்தியாசப்படும். அதாவது அந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறது என்னென்னாமா, அந்த TSH அப்படிங்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதனுடைய அளவு கூடினால் அதற்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம். கூடனா என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பர்ன்னு தானே சொல்லணும். நம்மளை கேட்பாங்க, ஏங்கய்யா TSH கூடி இருக்குது, ஆனால் அதை ஏன் ஹைப்போ தைராய்டிசம் சொல்கிறீங்க, ஹைப்பர்னு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற லாஜிக் என்னமோ கரெக்டு தான். ஆனால் உண்மையில் என்னென்னா, இது தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுகிற ஹார்மோன் பிட்யூட்டரியிலிருந்து வருது. அந்த ஹார்மோனுடைய அளவு ஏன் கூடுதுன்னா, தைராய்டினுடைய செயல்பாடு குறைந்து போனதுனால தைராய்டு கிளாண்டை தூண்டுறதுக்காக TSH வருது. TSH அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, உங்கள் தைராய்டில் பாதிப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் TSH கூடுதலாக இருந்தால் அதை ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு குறைந்து வேலை பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரிமா இந்த ஹைப்போ தைராய்டிசத்துக்கு நிறைய பேர் அண்மை காலத்தில் தான் ஏராளமானவர்கள் இந்த தைராய்டு பிரச்சனையினால அவதி வருகிறார்கள். இதில் நீங்கள் சொன்னது போல் காலையில் எழுந்த உடனே ஒரு மாத்திரையோட வாழ்க்கையை துவங்குதுன்றது எவ்வளோ சங்கடம் அப்படின்னு. அது ஒரு 25 mgயில் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 50 mg, 75 mg, 100 mg, 150 mg, 200 mg வரைக்கும் சாப்பிட்றவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன ஆகும், சிம்டமேட்டிக்காக பார்த்தோம்னாமா, இந்த TSH அதிகமாச்சுனாக்கா தலையில் முடி கொட்டும். இதெல்லாம் தைராய்டோட சிம்டம்ஸ். முடி கொட்டும், மூட் ஸ்விங், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். பீரியட்ஸ் ஒழுங்கின்மைக்கு ஆளாயிடும். உடல் பருக்க துவங்கிடும். சார், தைராய்டு எல்லாருக்குமே உடல் பருக்குமா சார்? தைராய்டு TSH கூடினால் பெரும்பாலோர்களுக்கு உடல் பருமன் வந்துடும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் தொடர்பான சுழற்சி தொடர்பான பிரச்சனைகள் வந்தே தீருது. ஸோ அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனையும் அதில் அடங்கும். TSH பிரச்சனையினால இந்த பிரச்சனைகள் பலது வரும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தைராய்டு மாத்திரை சாப்பிடுது. அதற்கு நவீன மருத்துவத்தில் தொடர்ந்து அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை குறைப்பதற்கு வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு நீதி இருக்கிறது. சித்த மருத்துவத்தில் அப்படி இல்லை. ஓராண்டு காலம் மருந்து எடுத்தால் போதும். ஆனால் அந்த ஓராண்டு காலமும் தவறாமல் 2 பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது போதுமா சார்? அந்த பயிற்சி இல்லாமல் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலோ
மருந்து இல்லாமல் வெறும் பயிற்சி எடுத்துக்கொண்டு நலம் அடையலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மருந்தையும் பயிற்சியுமே இணைத்தால் முழுமையாக அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறார். என்னென்ன பயிற்சி? நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த தைராய்டுக்கு நமக்கு தெரிஞ்சதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தைரோனாம் சாப்பிடுவார்கள், எல்ட்ராக்சின் சாப்பிடுவார்கள், இப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்வார்கள். நாம் சித்த மருத்துவத்தில் தைராக்சிம் என்று நாம் ஒரு மருந்தை உருவாக்கியிருக்கோம். அது என்னன்னா அன்னப்பவள செந்தூரம். அன்னப்பவள செந்தூரம். பவளம் இருக்கிறது, அது கடலிலே வாழ்கிற ஒரு உயிரி. அந்த கடலிலே வாழ்கிற உயிரியிலே அந்த உடம்பில் அயடின் சத்து நிறைய இயற்கையாக அமைந்திருக்கிறது. இதை எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க? எந்த அறிவியல் கூடத்தில் வச்சு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க? நான் பவளத்திற்கு இந்த சக்தி இருக்கிறது என்று. அதனால அந்த அன்னபேதியும் பவளமும் சேர்க்கிற போது அன்னப்பவள செந்தூரம் என்று ஒன்று உருவாகிறது. இந்த அன்னப்பவள செந்தூரத்தை தான் நான் என்னுடைய மருத்துவமனையில் மாத்திரையாக்கி தைராக்சிம் என்கின்ற பெயரிலே மாத்திரையாக கொடுக்குறேன். இப்போ என்னென்னமா வெறும் மாத்திரை எடுத்துக்கொள்வதை விட அதனோடு சேர்த்து இரண்டு பயிற்சிகள், மிக எளிய பயிற்சிகள். இந்த 2 பயிற்சிகள் என்ன? ஒன்று விபரீத கரணி ஆசனா, இன்னொன்று சரல் மத்தியாசனா. ரொம்ப சிம்பிள். விபரீத கரணி ஆசனா என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நெக் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, கழுத்தை தாங்கி இடுப்பை சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறதுன்னு சொல்லி சர்வ அங்கத்துக்கும் ஆசனா சர்வாங்காசனா. சர்வாங்காசனா செய்தாலும் நல்லது. எல்லாருக்கும் சர்வாங்காசனம் செய்வதற்கு உடல் சாத்தியம் இல்லை. நான் விபரீத கரணியை எல்லாராலும் செய்ய முடியும். சொபத்து வாரத்தில் போய் படுத்துக்கொள்ள வேண்டியது, அப்படியே காலை சொபத்து மேலே எழுப்ப வேண்டியது, இடுப்பு வரையில் உயர்த்தி கொண்டு இடுப்பு கடையில் 2 தலையணையை வச்சுட்டோம்னா விபரீத கரணி ஆயிடுச்சு. முடியாதவங்க அப்படி பண்ணிக்க எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா 6 நிமிட நேரம் அந்த விபரீத கரணியில் இருக்க வேண்டும். 6 நிமிட நேரம் இருக்கும்போது சில கை வலி வந்துடும், கழுத்து வலி வந்துடும். இப்போ இப்படி போட்டோம்னா உடல் பருமனாக இருந்தால் கூட கழுத்தில் அவ்வளோ அதிகமான இம்பேக்ட் இருக்காது. இது நானாக டிசைன் பண்ணது விபரீத கரணி ஆசனா வித் வால் சப்போர்ட். அடுத்தது சரல் மத்தியாசனா. அப்படியே படுத்துட்டுமா தலையை கொஞ்சம் இப்படி வளைச்சி இடுப்பை கொஞ்சம் அப்படி உயர்த்தி இந்த கர்வேச்சர் மாதிரி, ஏன்னா அது ரிலாக்ஸேஷன் டு தி விபரீத கரணி ஆசனா. அது நெக்கில் ஒர்க் பண்ணும். இந்த 2 பயிற்சியும் விபரீத கரணி ஆசனா 6 நிமிடம் குறைந்தது 8 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். சரல் மத்தியாசனா ஒரு 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரையிலும் செய்யலாம். மொத்தத்தில் தேவையே ஒரு 10லிருந்து 12 நிமிடம் ஒரு நாளைக்கு. ஆனால் அன்றாடம் செய்ய வேண்டும். இந்த பயிற்சி செய்து கொண்டு அந்த பயிற்சியோட கூட ஒரு வர்மா டெக்னிக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். என்னன்னா, நம்ம கை இருக்கு பாருங்க, கையில் இந்த பகுதிக்கு பேர் வீனஸ் மவுண்ட்னு பேர், சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்டை, இது வந்து வீனஸ் மவுண்ட் அல்ல சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேட்டை வலது கை கட்டை விரலினுடைய இந்த கணு கோடு இது படுகிற மாதிரி இப்படி வச்சுட்டு, அப்புறம் இப்படி செய்துருவாங்க. ஆனால் இது இப்படி தான் செய்யணும். இப்படி அழுத்தி எடுக்க வேண்டும். 120 முறை நடந்து வாக்கிங் பண்ணிகிட்டே செஞ்சுடலாம். அதே மாதிரி இந்த கையில் இப்படி பிடிச்சிட்டு 120 முறை இப்படி அழுத்தி எடுக்கணும். இது வந்து the venous mount is related to the thyroid. அப்போ என்ன ஆகிறது, இந்த விபரீத கரணி ஆசனா வித் சரல் மத்தியாசனா அண்டு இந்த வீனஸ் மவுண்ட் ஸ்டிமுலேஷன், இந்த பயிற்சி அடைஞ்சதும் ஒவ்வொரு மாதமும் அந்த டிஎஸ்ஹெச்சினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. இதில் என்ன கவனமாக இருக்கணும்னு சொன்னால், எந்த வேதியியல் மருந்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது நம்மை அடிமையாக்கி விடும். நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வேதியியல் மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் தைராய்டு டிஎஸ்ஹெச் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். நிறுத்தினீங்கன்னா உடனே கூட்டிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தைராக்சிமை கொடுத்து கொண்டே அந்த மாத்திரையுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். ஒருவேளை ஒரு 3 மாதம் எடுத்து கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக வரல அப்படின்னா திரும்ப அதே டோஸை கொஞ்சம் கூட்டி அந்த தைராய்டுக்குரிய வேதியியல் மருந்தை எடுத்துக்கொண்டே இதை தொடருங்கள். ஏன்னா சிலருக்கு ஒரு 4 மாதத்துக்குள்ளவே நான் இயல்பு நிலைக்கு வந்துடும், சிலருக்கு 6-7 மாதங்கள் கூட ஆகும். ஆனால் அது முழுமையாக இயல்பு நிலைக்கு வந்த பின்னரும், முழுமையாக வேதியியல் மருந்துகளை எல்லாம் நிறுத்திய பின்னரும் இந்த
சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூலிகை அண்ட் மினரல் சேர்ந்து செய்யப்படுகிற நம்ம தைராக்சிம் என்கிற அன்னபாவோட செந்தூரத்தை தொடர்ந்து எடுக்க வேண்டும். மருந்து மட்டும் எடுத்த போது அந்த பயிற்சி செய்யணும். பயிற்சி மருந்து ரெண்டும் சேர்த்து அவர் கடைபிடித்தால் அதிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்று விடுகிறார்கள். இது பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட். அப்போ நாம் என்ன, எந்த மருத்துவத்துக்கும் நம்ம எதிரி இல்லை. சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இப்படி ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்குரிய வகையிலே அந்த பயிற்சி, அந்த ஆசனம், இந்த இரண்டையும் சேர்த்து அதனோட மருந்தை எடுத்துக்கொண்டால் தைராய்டினுடைய பிரச்சனைலேருந்து நம்ம விடுபட்டு விடலாம். அப்போ என்னாகும், முடி உதிர்வது திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பிடும், உடல் பருமன் இயல்பு நிலைக்கு திரும்ப துவங்கும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், பீரியட்ஸ் நார்மலுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மருந்து எடுத்துக்கொள்ளுகிற காலத்தில் முடி ரொம்ப கொட்டுதுன்னா அது கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் அப்புறம் கொட்டுறதுக்கு முடி இல்லாமல் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறோம், அப்போ முடி கொட்டுவதை நிறுத்துவதற்குரிய மருந்துகளை கொடுத்து விடும். அதற்குரிய தைலம், அதற்குரிய மருந்து அதை கொடுக்குறோம். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது, அதற்குரிய மருந்துகளையும் கொடுத்துட்றோம். மூட் ஸ்விங் டிஸ்டர்பன்ஸு, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அதற்கு மருந்துகளை கொடுத்துட்றோம். அப்போது அப்படியே அந்த டிஎஸ்ஹெச் கண்ட்ரோலுக்கு வர வர நம்முடைய உடல்நிலையும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். இப்படித்தான் நம்முடைய அணுகுமுறை இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தைராய்டினால கஷ்டப்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல விடிவு காலமாக அமையும். ஓகே. ஒருவேளை தைராய்டு இருக்கிற நபர்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதா சார்? இல்லைம்மா, கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது சொல்லவே முடியாது. ஏன்னா தைராய்டு பிரச்சனையோடு இருப்பவர்கள் கருத்தரிக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, கருத்தரித்த பின்னரும் அந்த தைராய்டை கட்டுப்பாட்டில் வைப்பதற்குரிய மருந்துகளை கொடுத்து விடுவார்கள். பலர் பிரெக்னன்சி சமயத்தில் டயபெட்டிக் ஆகிடுவாங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அப்போ டயபெட்டிக்கை குறைப்பதற்குரிய மருந்துகளை கொடுப்பார்கள். அதுபோல் இந்த தைராய்டை குறைப்பதற்குரிய மருந்துகளையும் கொடுப்பார்கள். அப்போது ஒரு எமர்ஜென்சி அவசரம் போது அதை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? அப்போ விபரீதகாரணி ஆசனா பண்ணு, சரல்மத்தி ஆசனா செய்யின்னா அது ரொம்ப மூர்க்கத்தனமான அணுகுமுறை. அது அப்போ அவங்களை செய்ய முடியாது. அப்போ அதை எடுத்துக்கொண்டு நார்மல் ஆனதுக்கு பிறகு அப்போ நாம் இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது கூட என்னென்னமா, அவரவர்களுடைய விருப்பம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பின்பற்றுவது அவரவர்களுடைய விருப்பம். என்ன, யாரையும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நாம சொல்வதற்கு யாரும் இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஆசனங்களும் இந்த மருந்தும் எடுத்துக்கிட்டாலே தைராய்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை சார்? ஆமாம், இதை நாம் அனுபவத்தில் பார்க்குறோம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். பல மக்கள் அதிலிருந்து விடுபட்டவர்களை நான் பார்க்குறேன். இப்போ எடுக்கிறீங்களா மருந்து? ஏதாவது மருந்து எடுக்கிறது இல்லை, யாரும் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில தைராய்டு பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம், தைராய்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்படி கொடுக்கறது அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றிமா, வணக்கம்.